ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பன் மஸ்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீட்டில் பன்னும் 1/2 லிட்டர் பாலும் இருந்தால் போதுங்க. ரொம்ப சிம்பிளான முறையில் இதை செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் பிடிக்கலன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இதுக்கு பாலை காய்ச்சிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்காத நல்லா திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு பாதாம் பவுடர், வீட்டில் ரெடி பண்ணது கடையில் வாங்கினது எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கூடவே இனிப்புக்காக 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை, கலருக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மஞ்சள் தூளுக்கு பதிலாக ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சுட்டு இது நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருங்க. ரொம்ப நேரத்துக்கெல்லாம் கொதிக்கணும், பால் நல்லா திக்காகணுங்கிற அவசியம் கிடையாது. பால் நல்லா கொதித்து வந்தாலே போதும். இதில் நம்ம பாதாம் பவுடர் சேர்த்துருக்கிறதுனால அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்பப்போ இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. பால் நல்லா கொதித்து நல்லா நிறம் மாறி வந்திருக்கு. ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காகியும் வந்திருக்கு. இப்போ இதை ஸ்டவ்லேருந்து எடுத்துகிட்டு அப்படியே வச்சுருங்க, ஆறட்டும். அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 50 கிராம் அளவுக்கு நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய அன்சால்டட் பட்டர் சேர்த்துக்கோங்க. சால்டட் வேண்டாம். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. சுகர் பவுடரும் அந்த பட்டரும் சேர்ந்துட்டு நல்லா ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரும். அது வரைக்கும் இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. ஆரம்பத்தில் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ண நல்லா ஒன்று சேர்ந்து க்ரீம் டெக்ஸ்சருக்கு வரும். அது வரைக்கும் இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக வந்திருக்குன்னு இந்த அளவுக்கு வந்தால் சரியாக இருக்கும். இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். அடுத்ததாக பன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்ட் பன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக சென்டரில் வச்சு கட் பண்ணிவிடுங்க. முழுசாக கட் பண்ணி 2 பீஸாக எடுத்துடக்கூடாது. அந்த ஓரத்தில் கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய பட்டரை அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பட்டர் ரொம்ப பிடிக்கும்னா அதிகமாக கூட சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பட்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நல்லா டைட்டாக இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சுடுங்க. வச்சுட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பாதாம் பால், அதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த பண்ணை கொஞ்சம் நேரத்துக்கு ஊற விட்டுருங்க. நல்லா ஊறுனுச்சுன்னா தான் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே இதில் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக நட்ஸை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஸ்பூன் வச்சு சர்வ் பண்ணிக்கோங்க. நல்லா பாலில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.